ஒரு படம் ஓகே 2 வருஷம் வரல 3 வருஷம் வரல 5 வருஷம் கூட எடுத்துக்கலாமே. ஐ திங்க் வில் கெட் டயர்ட். ஓகே ஒரு பிரேக் அப்புறம் அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கலாம். பட் எப்படி இவர் வந்து 16 years just for one movie? I think hats off to him because I think அவரோட விஷன் அவ்வளோ கிளியரா இருந்திருக்கு. He wanted இந்த மூவி நான் பண்ணியே ஆகணும். அதோட சக்சஸ் தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணு கூடியிருக்கோம். So it's time for us to welcome our award director, Blessy sir, please to share few words please. வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் ஏதாவது பேச முடியல. பிகாஸ் ஃபஸ்ட்டு படம் தான் பேசணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு பேச வரும். இப்போ இங்கே இருக்கும்போது எவ்வளோ நான் ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் பிருத்திராஜ் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு ஐ திங்க் 20-25 இயர்ஸ்க்கு அப்புறம் இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்கவில்லை ஏஆர் சார் மாதிரி. കാരണം நம்ம ஒரு കേരളാവിലെ ഒരു ചിന്ന സ്റ്റോറി അവங்கிட்ட சொல்லுമ്പോൾ என்னோட மைண்டில் இந்த கேரக்டரோட டெப்த்து தான் எனக்கு இருந்தது. என்கிட்ட பெரிய ப்ரொடக்ஷன் இல்லை, எதுவும் இல்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டோரி அவர்கிட்ட சொல்லி கொடுக்கும்போது அதோட டெப்த் எவ்வளவும் இருக்கு. இந்த காலத்துக்கு இந்த படத்துக்கு ஆവശ്யம்னு நினைச்சு அவரை இனிஷியேட்டிவ் பண்ணி இதனால்தான் இப்போ நீங்கள் கூட்டத்துக்கு மேலே நமக்கு ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி வர்றதுக்கு ஒரு டைம் கிடைச்சது. எவ்வளோ அவர் இந்த படத்தோட ஐ திங்க் ഞാൻ ട്രാവൽ பண்ணி லாஸ்ட் 7 years 2017 onwards அவர் இந்த படத்தோட ட்ராவல் பண்ணிட்டே இருக்கேன். ஐ திங்க் நிஜமா சும்மா அவரை வச்சுட்டு போய் சொல்லல, நிஜமா தான் இந்த ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட மியூசிக்கு அவர் பண்ணது படத்துக்காக இவ்வளோ டெடிகேட் பண்ணது ஐ திங்க் அது சொல்லித்தான் ஆகணும். அதுதான் என்னோட நன்றி. இப்போ இதில் நிறைய பேர் இருக்கு. பிருத்விராஜ் இப்போ என்னோட தம்பி மாதிரி தான். அதுதான், அதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேண்டியில்லை. பிகாஸ் லாஸ்ட்டு 16 years-ஆ நம்ம அவன் சொல்லியாச்சு, அவன் மேரேஜ் ஆயிடுச்சு, குழந்தை ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. பட் அப்போ கூட എനിക്കും അവനും തമ്മിലുള്ള ഡയലോഗ്സ് only about ആടി ജീവിതം. ஆக்சுவலா வேற எதுவும் பேசுறதுக்கு இன்பிட்வீன் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் பேசிட்டே இருந்தது. அண்ட் சுனில் என்னோட கேமரான் இப்போ ഞാൻ எவ்வளோ இமேஜின் பண்ணது அந்த அளவுக்கு அதுக்கு மேலே ഒക്കെ എനിക്ക് വിഷ്വൽ കൊടുത്തത് സുനിലും ഞാൻ ഇവിടെ പ്രസന്റ് ചെയ്യുകയാണ് നിങ്ങൾക്ക്. ജിമ്മി ക്യാരക്ടർ ആക്ച്വലി இந்த புக்கில் மோசஸ் மாதிரி தான் அந்த ரைட்டர் எழுதி வச்சிருக்கேன். பிகாஸ் இவங்களை எல்லாமே டெசர்ட்டின்னு എടുത്തിട്ട് കാപ്പാത്തുക്കാർ ഇരിക്കണ ഒരു ഗോഡ് എല്ലാ പ്രസൻസും ഇരിക്കണ ഒരാൾ മാതിരി தான். அதுக்கு அவரோட ஃபிசிக்கு, அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட ஸ்மைலு, உங்களுக்கு தெரியல எவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மைலு, எல்லாமே அந்த கேரக்டருக்கு ஒத்து வந்தாச்சு. വളരെ ரொம்ப நன்றி. இந்த படம் கேரளா மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி சர்வைவல் நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய பேர் கல்ஃபில், சிங்கப்பூரில், மலேசியாவில் எல்லாமே போய் ரொம்ப ஆൾക്കാർ വലിയ അച്ചീവ്മെന്റ്സ് എല്ലാം பண்ணி വലിയ പണമെല്ലാം സമ്പാദിച്ച് ഇരിക്കുന്നവരെ மட்டும்தான் നമുക്ക് தெரியும். பட் நிறைய ആൾക്കാർ ലൈഫ് മിസ്സിങ് ആയിച്ച്, ഫാമിലി മിസ്സിങ് ആയിച്ച് இப்பவும் அலைஞ்சிட்டே இருக்கே, நமக்கு தெரியல. அது மாதிரி அந்த நஜீவோட ஒரு ஸ்டோரி தான் இது. பட் எதுக்கு ஹோப் ஒரு சாங்
ப்ரொமோஷனுக்காக பண்ணதுன்னு வெച്ചാல் அதுக்கும் காரணம் ரஹ்மான் சார் தான். காரணம் இதுல இந்த படத்தோட ஒரு பொலிட்டிக்ஸ் கூட அதுதான். எதுக்கு இந்த படம் என்ன பேசுதுன்னு வெச்சா, எவ்வளோ நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணியாலும் സർവൈവ് பண்ணியாலும் ഉള്ളിൽ ഒരു ഫയർ ഇരുന്നാൽ, ഹോപ്പ് ഇരുന്നാൽ ലൈഫിലെ திருப்பி சக்சஸ் பண்ணலாம், லைஃப் திருப்பி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு வார்த்தை. பிகாஸ் நவ் டேஸ் நமக்கு தெரியும், 10th മാർക്ക് ഫെയിൽ അയച്ചാൽ അപ്പ സൂയിസൈഡ് ആവും. ഏതോ ഒരു എക്സാമിന് മാർക്ക് കമ്മി അയച്ചാൽ അപ്പ വഴക്ക് പറയുന്ന നനച്ച് ഒളിച്ചു പോയിടും, അല്ലെങ്കിൽ സൂയിസൈഡ് പണ്ണും. அந்த மாதிரி டிப்ரெஷன்ல போயிருക്കുന്ന ഒരു ലെവലില് ஹோப் இருந்தால் இந்த சப்ஜெக்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கூட ஒரு நாளுக்கு திருப்பி சக்சஸ்ல வரான் എന്നുള്ളൊരു മെസ്സേജ് தான் இதோட மெயினா பொலிட்டிக்ஸ். அந்த இது தான் நம்ம we are trying to telling through this movie. எல்லாருக்கும் இந்த படத்துல நீங்க பார்த்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைக்கணும். தேங்க்யூ. Thank you sir, thank you so much. And sir, ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட. சார், அது ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. Blessy sir, just one question to you. So நீங்க சொன்னீங்க, அதாவது ஒரு புக்கை வந்து நம்ம படமா எடுக்கும்பொழுது அந்த கனெக்ட் டு தி ஆடியன்ஸ் நிறைய எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். So what was one thing you wanted to do? Okay, அந்த நஜீப் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்து நான் படமா மக்கள் கிட்ட கொடுக்கணும். What was that one thing? What was it actually? ஆக்சுவலி எனக்கு தமிழ் நல்லா வராத, அதர்வைஸ் இதுக்கு மேலே பேசணும் இருக்கு. இப்போ ஒரு 3 months பேக்கு நம்ம படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஆக்சுவலாக எல்லாரும் நஜீப் நஜீப் மாதிரி பேசிட்டு இருக்கு. நஜீபோட வீட்டில் சைனுன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, இவரோட ஒய்ஃப். ഇവർ പോകുമ്പോൾ അവർ പ്രഗ്നന്റ് ആയിരുന്നത് 3-4 months പ്രഗ്നന്റ് ആയിരുന്നു. அந்த ஆளு நம்ம எதுவும் சொல்லவில்லை അല്ലേ? ஐ தாட் இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக அதர்வைஸ் അല്ലെങ്കിൽ இந்த படத்துக்கு ஒரு நெக்ஸ்ட் வியூ மாதிரி அந்த பொண்ணோட ஒரு என்ன ஸ்ட்ரகிள் கொஞ்சம் காட்டணும்னு திங்க் பண்ணியிருந்தேன். அப்போ தான் என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லியாச்சு, இப்போ ரீசெண்டாக தமிழ் பத்திரிகையில் வந்திருக்க ஏதோ ஒரு லேடி ஹஸ்பண்டு வெளியூரில் போயிட்டு 2 years வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். അപ്പം മാരേജ് മുടിഞ്ഞ് ഏതോ 2 weeks അപ്പുറം തന്നെ അവർ വെളിയൂർ പോയത്. ബട്ട് അവരെ മിസ്സിങ് ആയിച്ച്. ആഫ്റ്റർ 2 years ആയിച്ചിട്ട് அந்த ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொண்ணுனை மேரேஜ் பண்ணியாச்சு. புதுசாக ஒரு ஆள் மேரேஜ் பண்ணியாச்சு. அந்த மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப்டர் 1 week இந்த ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் திருப்பி வந்தாச்சு. அது பத்திரிகையில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட நடந்துட்டே இருக்கு. அதில் ஒன்று மட்டும்தான் நஜி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட விஷன் வந்து ரொம்ப கிளியரா இருந்ததுனால தான் கண்டிப்பா இவ்வளவு தூரம் ஐ திங்க் இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்க வெர்ஷன்ல சொன்னா ஐ திங்க் எவ்ரி பிரெத் இஸ் அ பேட்டில். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ பிக் பேட்டில் அண்ட் ஐ திங்க் March 28 தியேட்டர்ல வரப்போகுது. ஸோ கண்டிப்பா ஒரே ஒரு விஷயம் தான், பிரஸ் அண்ட் மீடியா பீப்புள், நீங்களின்றி நாங்கள் இல்லை. ஸோ எப்போதுமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிடுறோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டேக் போட்டோ. ஸோ மறக்காம 28 அன்னைக்கு தியேட்டர்ல பாத்துருங்க. தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம்ல ரிலீஸ் ஆக போகுது. Thank you so much to all press and media friends. Thank you so much. And it's time to take photo session. எடுக்கலாம் நினைச்சு போயிட்டேன்.